எதுக்குப்பா ஆபிரகாம் கொண்டு வரப்பட்ட கானானுக்கு? எதுக்கு உன்னை நான் ஆரோன்ல இங்க கொண்டு வந்தேன்? இங்க வந்து உன்னை லேண்ட் நடந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? எதுக்கு உனக்கு நான் ஈசாக்க கொடுத்தேன்? எல்லாரும் மாதிரி எனக்கும் பிள்ளை இருக்கணும் இல்லப்பா. இந்த ஈசாக்கு வழியா இயேசு வரணும், இயேசு வழியா உலகத்துல மீட்பு வரணும். அந்த மீட்புக்கு வரணும்னா இன்னைக்கு நீ இங்க நடக்கணும், இந்த கானானுக்கு நீ வரணும். இதுக்கு பின்னாடி ஹெவன்லி பிளான் ஒன்னு இருக்கு. உலக பிளான் என்ன? ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தால் அவன் அங்கே இதை புரிஞ்சுக்கிட்ட ஆபிரகாம் தான் சொல்றாரு, இது இல்ல, இதை காட்டிலும் மேன்மையான ஒண்ணு எனக்கு இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட மோசே சொல்றாரு, பார்வோன் குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க காரணம், நான் அழைக்கப்பட்டது எகிப்துல ராஜாவா இருக்கிறதுக்கு இல்ல, எகிப்துல இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குறதுக்கு. ஏன்னா அங்க கொண்டு போனாதான் அவங்க படுகிற பாடுகளை நான் பார்க்க முடியும். அப்பதான் அவங்க மேல எனக்கு பாரம் வரும். ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னா நான் அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வரப்படல. கர்த்தர் அங்க வைத்து எனக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறார். இதை வைத்து கர்த்தர் நம்மை உருவாக்க போகிறார். இந்த எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் பரலோகம் என்ன அனுப்பி இருக்கு, அந்த பர்பஸை நான் நிறைவேற்றி முடிச்சுட்டு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வந்துருச்சுனாலே உலகத்தின் மேல உங்களுக்கு எந்த ஆசையுமே வராது.